எங்கள் வீட்டில் இருக்கிற கத்திரிக்காய் செடி நல்லா செம்மையாக கத்திரிக்காய் வைக்கிதுங்க. ஆனால் என்ன ரீசன்னே தெரியல, எறும்பு இந்த மாதிரி வெள்ளைப்பூச்சியெல்லாம் வருது. இதை வந்து நம்ம சாப்பிட்றதுனால என்ன கெமிக்கல் கொடுக்கலாமா இல்லை ஆர்கானிக் கொடுக்கலாமான்னு எனக்கு தெரியல. அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஐடியா சொல்கிறேங்க. இது வந்து வேப்ப எண்ணெய் இருந்தால் தெளித்து விட்டிங்கன்னா போயிடும். அப்படியும் இல்லை வேப்ப எண்ணெயும் எனக்கு கஷ்டம் கிடைக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் அரிசி மாவுக்கு ஊற வைக்கிறீங்க இல்லையா, அந்த தண்ணியை வடிகட்டி ஒரு 2-3 நாளைக்கு நல்லா புளிச்ச வாசனை வரும். அந்த வாசனை வர வரைக்கும் வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணி தெளிச்சு விடாதீங்க. ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணி நல்லா ஃபோர்ஸாக ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வெள்ளை பிச்சையெல்லாம் ஓடிடும், எறும்பு தொல்லையும் இருக்காது. ஸோ இது எங்கள் வீட்டு கத்திரிக்காய் செடி இப்போ வந்திருக்கு. நான் உங்களுக்கு ரெமிடி சொல்லிவிட்டு நான் அடுத்ததாக அந்த வேலை தான் பண்ண போகிறேன். இதுக்கு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது ஈவினிங் டைமாக ஸ்ப்ரே பண்ணுங்கள். காலையில் டைம் பண்ணாதீங்க, ஈவினிங் டைமாக ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இன்னும் ரிசல்ட் கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும். இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கத்திரிக்காய் செடி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த செடி உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லுங்கள். பார்க்கலாம், கிடச்சதுன்னா கொண்டு வந்து தரேன்.